வேழ முகத்தோனே, ஞான முதல்வனே, திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் இருந்து அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். இந்த காணொளியில புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28, 2024 புரட்டாசி 12ஆம் நாள் வர இருக்கிறது. அன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன? அன்றைய தினம் எளிய முறையில் சிறப்பான வழிபாடு செய்து நமக்கு வேண்டிய நல்ல பலன்களை எவ்வாறு எளிமையாக பெறலாம் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏகாதசி வரும். அப்போ அந்த ஒவ்வொரு ஏகாதசிக்குமே தனித்துவம் உண்டு. அதுலயும் வளர்பிறை ஏகாதசி அப்படின்னா ஒரு தனித்துவம், தேய்பிறை ஏகாதசி அப்படின்னா ஒரு தனித்துவம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த புரட்டாசி 2வது சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை 6 மணி வரைக்குமே அந்த ஏகாதசி இருக்கு. பிறகு துவாதசி திதியும் வருகிறது. அன்றைய தினம் காலை 5:30 மணிக்கு மேல ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜா ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த அஜா ஏகாதசியில தான் ஹரிச்சந்திர மகாராஜா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹரிச்சந்திர மகாராஜா பெருமாளை நோக்கி உபவாசம் இருந்து வழிபாடு செய்து தான் இழந்த மனைவி, மக்கள், ராஜ்யம் அனைத்தையும் பெருமாள் அருளோடு பெற்றார். அதற்கு பிறகு மிக நீண்ட காலம் அவர் மனைவி, மக்கள், ராஜ்யத்தோட நல்லாட்சி செய்து நல்வாழ்வு வாழ்ந்தார் அப்படின்றது புராண கதை. ஹரிச்சந்திர மகாராஜா எப்படி தான் இழந்ததையெல்லாம் பெருமாளை நோக்கி வழிபாடு செய்து உபவாசம் இருந்து திரும்ப பெற்றாரோ, அந்த மாதிரி நம்மளும் இந்த புரட்டாசி தேய்பிறை ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்க முடியறவங்க உபவாசம் இருக்கலாம். என்னால உபவாசம் இருக்க முடியாதுங்க அப்படின்றவங்க பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும். நமக்கு வேண்டிய நற்பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதுல முக்கியமான நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை நீங்கி மகாலட்சுமி கடாட்சதுன்னா, குடும்பத்துல சிக்கல்கள் இருந்ததுன்னா குடும்பத்துல இருக்க எல்லா சிக்கல்களுமே நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். தொழில்ல வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், தடைகள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல வகையில ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல குடும்பம் அமையும். இது எல்லாமே இந்த அஜா ஏகாதசியினுடைய பெருமாள் வழிபாடின் மூலம் நம்ம அருமையா பெறலாம். பெருமாளுடைய பாசுரங்கள் நிறைய இருக்கு. அதுல பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருள் உள்ளதாகவும் இருக்கும். ரொம்ப ஆழமான கருத்துக்களை எளிமையான தமிழ்ல அமுதம் போல நமக்கு தந்திருக்கிறதாங்க ஆழ்வார்கள். அந்த மாதிரி இந்த அஜா ஏகாதசி அன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில் முதல் பாசுரமாக வரக்கூடிய அந்த உயர்வர அப்படின்ற பாசுரத்தை பொருள் உணர்ந்து நீங்க பெருமாள் பாதத்தை பார்த்து வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய துயரங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பாசுரம் பாருங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வுறு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது என் மனனே. இதுதாங்க அந்த நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருளை உணர்ந்தா போதும் நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. அதாவது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். உயர்வு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்து உயர்ந்தது, பெரியது, மகத்தானது அப்படின்னு. அந்த உயர்வு அற அப்படின்னா இந்த பகவான் பெருமாள் எம்பெருமான் எப்பேற்பட்டவர்னா அவரு கூட ஒப்பிட்டு பார்த்து இவரை விட இவர் உயர்வானவர், இவரை விட இவர் ஒப்பற்றவர், இவரை விட இவர் தனித்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க முடியறதுக்காக ஒரு பொருள் கூட இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் தான் அந்த பெருமாள். அந்த பெருமாள் எப்பேற்பட்டவர்னா உயர்நலம் உடையவன். உயர் நலம் அப்படின்னா இந்த இடத்துல நலம் அப்படிங்கிறது குணநலன்களை சொல்லக்கூடியது. அந்த உயர்ந்த பெருமாளுடைய குணங்கள் என்ன அப்படின்னா நிச்சயமா அந்த கல்யாண குணங்கள், மங்கள குணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மங்கள குணங்களுக்கும் கல்யாண குணங்களுக்குமே உரித்தான ஒரு பகவான் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த பெருமாள் தாங்க. அந்த மாதிரி தனக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவராகவும் உயர்ந்த கல்யாண குணங்களை நிறைந்தவராகவும் எவர் ஒருவர் இருக்கிறாரோ அந்த பகவான் தான், அந்த பெருமாள் தான். யாருன்னா மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். அதாவது மயர்வு அற அப்படிங்கிறார். அற அப்படின்னா அறவே நீக்குதல். எதை அறவே நீக்கிறார் அப்படின்னா மயர்வு, அதாவது அறியாமை, மயக்கம், மறதி, சந்தேகம், இந்த மாதிரியான தீய குணங்கள், நமக்கு தேவையில்லாத குணங்கள் அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான குணங்களை எல்லாம் மயர்வு அற முற்றிலுமாக நீக்கிட்டார்.
அதாவது அந்த மயக்கம் ஏதாவது ஒரு பொருள் மீதோ ஏதாவது ஒருவர் மீதோ இருக்கக்கூடிய மயக்கம் எல்லாம் கூட ஒரு காலத்துல நீங்கிரும். ஆனா அது அது நீங்கின பின்னாடி மறதி இருக்கலாம். அந்த மறதிக்கு பின்னாடி சந்தேக குணம், இதுல ஏதாவது ஒண்ணு போயிட்டு ஏதாவது ஒண்ணு கூட நம்மள டாமினேட் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி கூட இல்லாம மொத்த அந்த மயர்வுகளையும், அறியாமை, சந்தேகம், மயக்கம், மறதி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மயர்வுகளை எல்லாம் முற்றிலுமாக என்னிடம் இருந்து நீக்கிவிட்டார். மயர்வு அற அந்த மாதிரி நீக்கிட்டு மதிநலம் அருளினான். மதிநலம் உயர்ந்த ஞானத்தை அருளினான், நல்ல மனநிலையை அருளினான், நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை அருளினான், நல்ல அறிவை அருளினான் அப்படின்னு சொல்றாங்க. மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அவன் என்ன பண்ண, அவர் யாருன்னா ஒரு அமரர்கள் அதிபதி. அதாவது அந்த அமரர்கள் அப்படின்னா தேவர்கள், அதிபதி அந்த தேவர்களுக்கு நித்திய சூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவன் வந்து எப்படி அதிபதியா இருக்கிறான் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு மோட்சத்தை தந்து ஒரு முக்தி நிலையை தந்து எப்பொழுதும் அந்த பெருமாள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தந்து அந்த பெருமாள் என்ன செய்யறாருன்னா துயர் அறு, எங்களுடைய துயரங்களை எல்லாம் அறுக்கிறார். கொஞ்சம் அதாவது துயரை நீக்கிறது மட்டும் இல்ல, முற்றிலுமாக அறுத்து விடுகிறார். நம்ம கிட்ட இருந்த அந்த துயரங்கள் துயரறு எப்போ சுடரடி தொழுது என் மனனே, என் மனமே ஒளி வீசக்கூடிய அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சுடரடி திருப்பாதங்களை நீ வணங்கினால் போதும், உன் துயரங்கள் எல்லாம் முற்றிலுமாக அறுத்து விடுவார், வேரோடு நீக்கி விடுவார். இத எப்படி வேணாலும் படிக்கலாங்க. பாருங்க, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் சுடரடி தொழுது என் மனனே, மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன் துயரறு சுடரடி தொழுது என் மனனே, அயர்வுறு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது என் மனனே, வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வுறு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுது என் மனனே. எவ்வளவு பொருளுள்ள ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை நம்மாழ்வார் நமக்காக திருவாய்மொழியில தந்தருளி இருக்கிறார்னா இத பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா நம்மளுடைய துயரங்கள் கொஞ்சம் கூட நம்ம கிட்ட இருக்காதுங்க. இந்த துயரங்கள் எல்லாம் நீங்குவதற்காக நம்மாழ்வாரும் நமக்கு ஒரு பாசுரத்தை தந்திருக்கிறார். இந்த நாளை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா நம்மளுடைய வறுமை நீங்கும், மகாலட்சுமி கடாட்சம் பெருகும், நம்மளுடைய கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள், உயர்கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள், வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா இங்க வந்து என்னால ஒரு நல்ல வேலையில அமர முடியல, நிறைய சிக்கல்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு, எனக்கு நம்ம ஊர்ல நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, என்னோட வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, சில பேருக்கு டைவர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு டைவர்ஸ் பண்ண பிடிக்கல, எனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை, என்னோட வாழ்க்கை மதில் மேல் பூனை மாதிரி இந்த சைடா அந்த சைடான்னு தெரியாம தடுமாடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த அஜா ஏகாதசி வழிபாடு, அஜா ஏகாதசியினுடைய உபவாசம் ஒரு நல்ல பலனை தரும். சுடரடியை தொழுதா கண்டிப்பா சங்கு சக்கரதாரியா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் உடனே வந்து நம்மளுடைய துயரங்களை அறுப்பார் அப்படின்னு தான் எல்லா ஆழ்வார்களுமே நமக்கு தந்தருளி இருக்கிறாங்க. விசேஷமா ஒரு வழிபாடு அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து எனக்கு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து காளிங்க நர்தனர் கோவிலுக்கு போய் அன்றைய தினம் முடிஞ்சா வழிபாடு செய்யுங்க. இல்ல என்னால பெருமாள் கோவிலுக்கு தான் போக முடியும், காளிங்க நர்தனர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, என்னால போக முடியலன்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போனா கூட போதும். இந்த பாசுரத்தை மனசார சொல்லி அந்த சுடரடியை தொழுதுவாங்க. கண்டிப்பா அந்த சங்கு சக்கரதாரியா இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம எல்லாருக்குமே நலமும் வளமும் மிக்க நல்லதொரு வாழ்க்கை தருவார். நாமும் நல்லவண்ணம் வாழலாம் என்று சொல்லி மீண்டும் வேறொரு காணொலியில வேறொரு தகவல்களோடு உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.